நிறுத்துங்க, ஆபீஸ் வந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க, நீங்க திரும்பி வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். சாயங்காலம் 5 மணி வரைக்குமா? ராத்திரி ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கேயே இருந்து கூட்டிட்டு போறேன். என் மேல இந்த அளவுக்கு அக்கறை வர காரணம்? உங்க மேல எனக்கு சொல்லுங்க. நான் அப்புறம் சொல்றேங்க. நான் ஒரு மடையன், பட்டுன்னு சொல்ல தைரியம் வராம போச்சே. ஆண்டவா, இன்னும் 4-5 நாளைக்காவது இந்த பஸ் ஆட்டோ ஸ்ட்ரைக் நீடிச்சிருக்கணும். இந்தாயா, இதுல இடியாப்பமும் கோழி குழம்பும் இருக்கு. உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு அவசர அவசரமா செஞ்சேன். ரயில்ல போகும்போது சாப்பிடியா? இந்தாயா. என்னங்க இது? காணிக்க. சூரக்குடி மீனாட்சி அம்மா உண்டியில போட்டுரு. கல்யாண பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு விட்டு முடிஞ்ச. கல்யாண பிரார்த்தனையா? உங்க நல்ல மனசுக்கு நினைச்சபடி நடக்கும். அந்த நம்பிக்கையில தான் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். ஏயா, உனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குல்ல? நீங்க எனக்கு சவுண்ட் சர்வீஸ் கடை வச்சு கொடுத்ததுல இருந்து கல்யாணம் சவுண்ட் ஆயிடுச்சு. அப்பா, இப்ப தாயா என் மனசுக்குள்ளுக்குள்ளன்னு இருக்கு. கடையை பூட்டி வக்கீல் வீட்டுல சாவி கொடுத்துரு, நான் வந்து வாங்கிக்கிறேன். 20 நாள்ல திரும்பி வந்துறியா? தினம் கடதாசி போடு. நீ இல்லாம எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. அடடே, வாங்க. ஆபீஸ் படுத்தீங்களா? ஆமா, உட்காருங்க. பரவாயில்லைங்க, நான் சூரக்குடி கோயில் திருவிழாக்கு போயிட்டு இருக்கேன். திரும்பி வர 20 நாள் ஆகும். தங்கம் வரும், கடைசாவியை கொடுத்துருங்க. அப்பா இல்லையா? இல்ல, வெளியே போயிருக்காரு. ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட சொல்லுங்க, நான் அப்பா வந்ததுன்னு சொல்றேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அத நான் சூரக்குடி போயிட்டு திரும்பி வந்ததும் சதர் தேங்காய் உடைக்கிற மாதிரி சொல்லிடுறேன். நல்ல விஷயமா இருந்தா என்கிட்ட சொல்லுங்களேன். நல்ல விஷயம்தான். சொல்ல வேண்டியதானே, அதுல என்ன தாமதம்? அது அது வந்து என்ன இது? காணிக்க, கல்யாண பிரார்த்தனை. பொண்ணு யாரு? தினம் என் பக்கத்திலேயே இருக்காங்க. காதல் கல்யாணமா? ஆமாங்க. அத என்கிட்ட வெளிப்படையா சொல்லக்கூடாதா? சில ஆசைகளை வெளிப்படையா சொல்லலாம், சில ஆசைகளை மௌனமா தானே சொல்ல முடியுது. பரவாயில்லையே, ரொம்ப பெரிய விஷயங்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. உங்க மனசுல இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சொல்லட்டுமா? வேண்டாங்க, அத நானா சொன்னாதான் நல்லா இருக்கும். ட்ரெயினுக்கு நேரமாச்சு. ட்ரெயினுக்கு நேரமாச்சு, போயிட்டு வந்தே சொல்றேன். சேது உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாரு. அட என்னம்மா, காணிக்கு எங்க இருக்கு? சேதுதான் கொண்டு வந்தாரு. ஐயோ, மறந்துட்டு போயிட்டாரு. அந்த ஆளு எப்பவும் இப்படித்தான், நேரத்துக்கு எந்த காரியத்தையும் செய்யாது. எல்லா காரியத்திலையும் லேட்டு. கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் சரியா போயிடும். இல்லன்னா வர்றவ விடுவாளா? அது என்னமோ சரிதாமா. கண்ணுக்குட்டிய கயத்துல கட்டி ஏத்துட்டு வர மாதிரி அந்த ஆள் நான் ஏத்துட்டு வந்துட மாட்டேன். என்னமா பாக்குற? எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகணும்னு நான் தாமா காணிக்க முடிஞ்சு கொடுத்தேன். காணிக்க கல்யாண பிரார்த்தனை. பொண்ணு யாரு? தினம் என் பக்கத்திலேயே இருக்காங்க. தங்கம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சேது சொல்லிட்டாரா? இது என்னமா சின்ன பிள்ளைத்தனமான கேள்வி? அது பட்டணத்துக்கு வந்ததுல இருந்து என் வீட்டுலதான் குடுத்துன இருக்கு. இப்ப அதுகிட்ட வாடகையே வாங்குறது இல்ல. ஏன், அது மேல ஒரு ஆசை. இது அதுக்கு புரியாதுன்னு நினைக்கிறியா? என் நகநட்டெல்லாம் வச்சு சவுண்ட் சர்வீஸ் கடை வச்சு கொடுத்த. அதுக்கு பேரே தங்கம் சவுண்ட் சர்வீஸ்னு வச்சுது. ஏன், அது மேல ஒரு ஆசை. இது அதுக்கு புரியாதுன்னு நினைக்கிறியா? இப்ப ஊருக்கு போறப்ப கூட எனக்கும் உனக்கும் கல்யாணம்னு சொல்லித்தான் காணிக்கை அதுகிட்ட கொடுத்த. ஏன், அது மேல ஒரு ஆசை. இது அதுக்கு புரியாதுன்னு நினைக்கிறியா? அது என்னவோமா, அது வைக்கிற பூவோடையும் பொட்டோடையும் இந்த ஜன்னத்துல வாழ்ந்துட்டு போயிடணும். அதான் நான் தினம் வேண்டிக்கிறேன். வரேம்மா.
டென்டிமேட் பல்பொடி, டென்டிமேட் டூத் பிரஷ், டென்டிமேட் பர்பஸை மறக்க வேண்டாம். டென்டிமேட். பொதுமக்களே, இந்த திருவிழாக்கு ஒளி ஒளி அமைப்பு தங்கம் சவுண்ட் சர்வீஸ், கணபதி காலனி தெரு, சென்னை 86. மறக்க வேண்டாம், தங்கம் சவுண்ட் சர்வீஸ், தங்கம் சவுண்ட் சர்வீஸ். தம்பி, அடடே வாங்கண்ணே, எங்க இந்த பக்கம்? பக்கத்து ஊர்ல சொந்தக்காரங்க கல்யாணம், அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஆமா, நீ ஏன் வக்கீல் வீட்டு கல்யாணத்துக்கு வரல? வக்கீல் வீட்டு கல்யாணமா? ஆமா, வக்கீல் மக கமலாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சே. போயிட்டு வாமா. நாங்க வர்றேங்க. ஆ, நாளைக்கு விசேஷத்துக்கு வந்துருங்க. ஆ, ஆ. அடடே, வா தம்பி, வா 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 வா. என்ன இது கல்யாணத்துக்கு வராம இவ்வளவு லேட்டா வந்திருக்கிற? நான் லேட்டு தான். தம்பி யாருங்க? எழுத்தா போல தங்க சவுண்ட் சர்வீஸ் இருக்குல்ல, அது இவரோட கடை தான். ஆ. இவங்க மாப்பிள்ளையோட அத்தை. ம்ஹும். இவர் மாப்பிள்ளை பேர் கோபால். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அடடே, நம்ம சலூனு. அதானடா சலூனு. அப்புறமா சொல்றேன், டாக்ஸில மீட்டர் இருக்கு, சீக்கிரம் வாங்க. உனக்கு ஏறிடுமே மீட்ரு. வரேன்ப்பா. என்னங்க, உங்க தலையில இருந்த பூ கீழே விழுந்துருச்சு. பறிக்கும் நேரத்திலே புயலடிச்சு போனதடா, தொடுத்த பூவை அடுத்த மனிதன் எடுத்து போவதை பார்த்துக்கடா. பூவோ பூவு, பூவோ பூவு. பூ பறிக்கும் நேரத்திலே புயலடிச்சு போனதடா, தொடுத்த பூவை அடுத்த மனிதன் எடுத்து போவதை பார்த்துக்கடா. பூவோ பூவு, பூவோ பூவு, பூவோ பூவு, பூவோ பூவு. நதிகள் காய்ந்த பின் படகோட்ட முடியுமா? கோட்டை சாய்ந்த பின் கொடியேற்றம் நடக்குமா? நதிகள் காய்ந்த பின் படகோட்ட முடியுமா? கோட்டை சாய்ந்த பின் கொடியேற்றம் நடக்குமா? ஐப்பசி ஆடி மாதத்தில் சென்றலும் வீசுமா? காட்டுக்கு சென்ற பூங்கிழி கூட்டுக்கு திரும்புமா? காலம் எவர்க்கும் இங்கே காத்திருக்க கூடுமா? பூவோ பூவு, பூவோ பூவு. பூ பறிக்கும் நேரத்திலே புயலடிச்சு போனதடா, தொடுத்த பூவை அடுத்த மனிதன் எடுத்து போவதை பார்த்துக்கடா. பூவோ பூவு, பூவோ பூவு.
மனிதர்கள் இந்நாட்டில் கோடிய அலைகள் ஓய்ந்த பின் கடல் நீரில் குளிக்கவே எண்ணும் மனிதர்கள் இந்நாட்டில் கோடியே. கங்கையில் வெள்ளம் பொங்கினால் கரைகள் போடணும், கரைகள் போட தவறினால் கலங்கி வாழணும். காலம் எவர்க்கும் இங்கே காத்திருக்க கூடுமா? பூவோ பூவு, பூவோ பூவு, பூ பறிக்கும் நேரத்திலே புயலடிச்சு போனதடா. தொடுத்த பூவை அடுத்த மனிதன் எடுத்து போவதை பார்த்துக்கடா. பூவோ பூவு, பூவோ பூவு, பூவோ பூவு, பூவோ பூவு. ஐயோ, என்னங்க? பாக்கெட்ல ₹1 வச்சிருந்த, கீழே விழுந்து போச்சு. தேடு. என்ன அப்படி பாக்குற? முதல்ல தேடு. ₹1 காசை சப்பாத்தி சைஸ்ல போட்டிருந்தானே பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரியும். மூக்கு கண்ணாடி இல்லாம ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. முதல்ல நீ தேடு, நான் போய் மூக்கு கண்ணாடி கொண்டு வரேன். என்னடா இந்த நேரத்துல வெளியில வந்துட்ட? ₹1 காசு கீழே விழுந்துருச்சு அத்தை. விழுந்த இடம் தெரியல, அதான் மூக்கு கண்ணாடி எடுத்து போடலாம் வந்தேன். அடச்சி, நீயும் ஒத்த ரூபாய். எனக்கு உங்க மாமாவுக்கு முதலிரவு அன்னைக்கு விடிய விடிய அவர் என்ன தூங்கவே விடல. இப்ப நினைச்சா கூட அப்பப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ என்னடான்னா ஒத்த ரூபாய்க்காக நல்ல நேரத்தை வீணாக்குற. போட உள்ள. அட போத்த. அட இவன் ஒரு விவஸ்தை கட்டவன். கமலா, கமலா, இங்க வா. ஏம்மா, ₹1 நோட்டா காசா? சத்தம் கேட்டுச்சு. அப்ப காசாதான் இருக்கும். இந்த இத வச்சுக்கிட்டு அவன் வந்த உடனே நீ எடுத்தேன்னு கொடுத்துரு. மாசம் மாசம் நிக்காத. இன்னைக்கு உனக்கு முதல் இரவு. என்ன? பொழுது விடிஞ்சதும் கொதிக்க கொதிக்க வெந்நீர் வச்சு கொடுக்குறேன். அப்பதான் உடம்பு அசதி போகும். போ. பொழுது விடிஞ்சதோ சித்தி எனக்கு குளிக்க வெந்நீர் போடுறாங்களா? என்ன அப்படியா உடம்பு வலிக்கும்? என்ன பாத்துட்டு இருக்க? தேடியா? கிடைச்சதா? இதோ கிடைச்சிருச்சுங்க. இது என் காசு இல்ல, இது ரொம்ப பழசு. என் காசு புத்தம் புதுசு. இதுவும் இருக்கட்டும், நீ அதை தேடு. ₹1 நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். முதல்ல இன்னைக்கு போச்சுன்னா நாளைக்கு கூட வச்சுக்கலாம். என்ன பாக்குற? முதல்ல காசு தேடு. என்னங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. படுத்துக்கலாமா? கிழக்குல போட்டுறியா? இருக்கையா? முதல்ல ₹1 தேடு, அப்புறம் தான் மத்ததெல்லாம். என் ராஜாத்தி, கொதிக்க கொதிக்க வெந்நீர் வச்சிருக்கேன், போய் குளி. வெந்நீருக்கு அவசியம் இல்ல சித்தி, பச்சை தண்ணியிலேயே குளிச்சுக்கிறேன். பச்சை தண்ணியிலேயே குளிக்கிறியா? இது என்னது? தலையில வச்ச பூ அப்படியே கலையாம இருக்கு. அவர் தொலைச்ச காசை தேடிட்டு இருக்காரு, இன்னும் கிடைக்கல. அட பாவி, விடிய விடிய காசையா தேடிக்கிட்டு இருந்தான் இவன. அடே, கஞ்ச பயலுக்கு பிறந்த பயல்.